யாரோட சாதகத்தில் அம்மா அப்பா ஒற்றுமையாக இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் ஒற்றுமையாக இருந்து பசங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டாடணுங்கிற எண்ணம் எந்த பேரண்ட்ஸுக்கு இருக்கும், எந்த அம்மா அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9 கூடயும் அப்பா, 4 கூடயும் அம்மா. அந்த 4 கூடயும் அம்மாவை 9 கூடயும் அப்பாவை அவங்க சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் அதை குரு பார்த்தாலும் கோடி நன்மை, கோடிக்கணக்கான சொத்து சுகம் பணம் சேரும் அவங்களுக்கு. பசங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பாங்க, பசங்க பிள்ளைகளை ஒற்றுமையாக கொண்டு வருவாங்க. அப்படி ஒற்றுமையாக கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பசங்க பிள்ளைகளும் தாய் எப்படி இருந்தாங்க, தாய் தகப்பேன் அதே மாதிரி அவங்களும் மேரேஜ் பண்ணி அவங்க பிள்ளைகளை அந்த தாய் தகப்பன் எப்படி வழி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி கொண்டு வருவாங்க. இதுதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படி சொல்லுவாங்கல்லவா, பழமொழி கேள்விப்பட்டீங்களா? அதான் ஒரு தாய் தகப்பன் ஒற்றுமையாக இருந்து பசங்க பிள்ளைய படிக்க வச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி அதை பேர பிள்ளையை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடம் அம்மா, 9ஆம் இடம் அப்பா. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல 11ஆம் இடத்துல சேர்ந்துருந்தாலும் சரி, 1ஆம் லக்கணத்திலே சேர்ந்துருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல சேர்ந்துருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல சேர்ந்துருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சேர்ந்துருந்தாலும் சரி, அம்மா அப்பா ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒற்றுமையாக இருந்து அந்த பசங்களை அந்த குடும்பத்தை ரன் பண்ணிடுவாங்க. சரி, அப்பா ஒரு போக்கில் இருக்கார், சரியில்லாத இருக்கார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல அப்பா இருப்பார், வில்லங்கமாக வேலையாக இருப்பார். 9ஆம் இடம் என்னங்க, அதாவது 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 9ஆம் இடம் அப்பா, அவர் 12ஆம் இடத்துக்கு போயிட்டால் அப்பாவும் பிள்ளையும் சம்மந்தம் இல்லாமல் அப்பா வெளியூர் இருப்பார். 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடம்னா அவர் பசங்களை விட்டுட்டு பிரிஞ்சு வெளியூர் இருப்பாங்க. ஒரு கொடுப்புனையே இருக்காது, பையன் பிள்ளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. இதே அம்மா 3ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்பா, அம்மா ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க, அப்பா ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க. அப்பா கொஞ்ச நாள் பசங்க பிள்ளையில அம்மா வச்சுருக்கோம், கொஞ்ச நாள் அப்பா பசங்க பிள்ளையில அப்பா வச்சுருப்பார். இது தாங்க ஓடிட்டுருக்கு. இதே லக்கணத்துக்கு 3, 6, 8, 12க்கு அம்மா போனாலும் அம்மா ஒரு வில்லி, அம்மா ஒரு வில்லி, எதை எடுத்தாலும் வில்லங்கம்மா, ஏண்டா வந்து பிறந்தீங்க, ஏண்டா அப்படியே பிரச்சனை பண்ணுவாங்க. இதே 9 கூடவனே 3, 6, 8, 12க்கு போயிட்டாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருப்பாங்க. சரி, அம்மா அப்படிங்கிறது சந்திரன், அப்பாங்கிறது சூரியன். இந்த சூரியன் தேய்புரையில் பிறந்திருக்காரு இந்த குழந்தை அப்படின்னா அந்த சூரியனுக்கு மின்னும் பின்னும் பாவகிரகம், முன்னாடி சனி இருக்கார், பின்னாடி ராகு இருக்காருன்னா அவர் வந்து செயல் கைதி. அப்போ ஒரு பசங்க பிள்ளை பெற்றிருப்பார், அவங்கள வளர்த்திருக்கவே மாட்டார். சரி, அம்மா சந்திரன், அப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, ஒளிக்கிரகம். அப்போ அந்த சந்திரனுக்கு பின்னாடி கேது இருக்குது, முன்னாடி வந்து செவ்வாய் இருக்கார் அப்படின்னா கோவக்காரங்க, டென்ஷனாக வாழ்க்கையில் ஒரு செய்ய முடியாமல். அப்போ இந்த பசங்க பிள்ளை சொல்லும், ஏன்டா இவங்க வகுத்தில் வந்து பிறந்தோம், ஏன்டா எங்கள் தலையெழுத்து இவங்க வகுத்தில் வந்து நாங்கள் பிறந்துட்டோம், தேவையில்லாத அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா அப்பா ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா எப்பவும் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பசங்க பிள்ளைங்க இந்த பசங்களை மிரட்ட அந்த பிள்ளையை மிரட்ட இப்படி தான் மாற்றி மாற்றி சஞ்சலம் பண்ணும்போது அந்த பசங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப நொந்து போயிடுவாங்க. வாழ்க்கை படிக்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியேறுகிறது. அவங்க தான் தப்பான வழியில் போகிறது, தப்பான எண்ணங்கள், தப்பான வழி, கெட்ட சாவகாசம், கெட்ட பழக்கத்தில் போய் சேருவாங்க. அதாவது உங்கள் சாதகத்தை தெளிவாக பாருங்கள், அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு வழி தெரிஞ்சு நீங்கள் வாழ கற்றுக்குங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்து.